வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனர்த்தங்களில் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் பதிவான சிவப்பு, மஞ்சள் மற்றும் மீன் மழை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் நடவடிக்கை. பல்கலைக்கழக மாணவியின் துஷ்பிரயோக சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய அரசாங்கம் துரிதமாகவும் நியாயமானதுமான சட்ட நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தல். இனி உள்நாட்டுச் செய்திகள். சீரற்ற வானிலையால் ஏற்படுகின்ற அனர்த்தங்களில் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை அதிகரிப்பது தொடர்பில் இடர் முகாமைத்துவ அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறியுள்ளார். தற்போது உயிரிழந்தவர்களின் மரண சடங்குக்காக 15,000 ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் அந்த தொகையை 25,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அனைத்துவித நிவாரணங்களையும் வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் இடர் முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறியுள்ளார். முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு சமைத்த உணவும், வீடு திரும்பும் மக்களுக்கு உலர் உணவு பொதிகளும் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சிலாபம் ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச செயலக பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தமக்கு இதுவரை எவ்வித நிவாரணமும் கிடைக்கவில்லை என குற்றம் சுமத்துகின்றனர். இது தொடர்பாக அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் வினவியபோது அதிகாரிகளின் கவன ஈனத்தால் இத்தகைய குறைபாடுகள் ஏற்படலாம் என தெரிவித்தார். அதுகுறித்து ஆராய்ந்து மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சிலாபம் வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி தினோஷா ஜெயசிங்க தெரிவித்தார். இதற்கமைய காத்திருப்போர் பட்டியலில் இருந்த நோயாளர்கள் நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். வெள்ளம் காரணமாக வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டிருந்த நோயாளர்களை இன்றைய தினம் சிலாபம் வைத்தியசாலைக்கு அழைத்து வர தீர்மானித்துள்ளதாக டாக்டர் தினோஷா ஜெயசிங்க மேலும் குறிப்பிட்டார். நாட்டின் சில பகுதிகளில் பதிவான சிவப்பு, மஞ்சள் மற்றும் மீன் மழை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்தகைய மழை பெய்த தினங்களில் நிலவிய காற்றின் தன்மை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SH காரியவசம் தெரிவித்தார். சிவப்பு மழை பெய்ததாக கூறப்படும் காலப்பகுதியில் இந்திய உபகண்டத்தை ஊடறுத்து காற்று வீசியிருந்ததாகவும் அவர் கூறினார். சுழல் காற்று காரணமாகவே மீன் மழை பெய்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தம்புள்ளை, மெதிரிகிரிய மற்றும் பதுளை ஆகிய பகுதிகளில் நேற்றைய தினம் மீண்டும் மஞ்சள் மழை பெய்துள்ளது. மஞ்சள் மழையுடன் தம்புள்ளை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களில் மீன் மழையும் பெய்துள்ளதென எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். மகவ பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பெய்த மழையுடன் சுண்ணக்கற்கள் வீடுகளின் கூரைகள் மீது விழுந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆராய்ச்சி மற்றும் கல்வி கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சம்மேளனம் வரவேற்றுள்ளது. விரிவுரையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பாராட்டுவதாக சம்மேளனத்தின் செயலாளர் கலாநிதி டெரன்ஸ் மதுஜித் கூறியுள்ளார். சம்பளம் உள்ளிட்ட ஏனைய பிரச்சினைகளுக்கும் அரசாங்கம் விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் ஆய்வு மற்றும் கல்வி கொடுப்பனவை 25 தொடக்கம் 30 வீதத்தால் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
பல்வேறு துறைகளுக்கு அமைவாக அடிப்படை சம்பளத்தில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் அமைச்சர் பசில் ராஜபக்ச உயர்கல்வி அமைச்சுக்கு அறிவித்துள்ளதாகவும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அக்கரைப்பற்று மற்றும் சம்மாந்துறை ஆகிய பிரதேசங்களில் நீரில் மூழ்கி இருவர் உயிரிழந்துள்ளனர். அக்கரைப்பற்று மீராவோடை களப்பில் படகொன்று கவிழ்ந்ததில் 19 வயது இளைஞன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞன் அக்கரைப்பற்று பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. இதேவேளை சம்மாந்துறை மாவடிப்பள்ளி பகுதியில் நீரில் மூழ்கி காணாமற் போன ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலத்தில் மதுபோதையுடன் வாகனம் செலுத்துவோரை கைது செய்வதற்காக போலீசார் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். 24 மணி நேரமும் அமுலில் இருக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜாயக்கொடி கூறியுள்ளார். மதுபோதையுடன் வாகனம் செலுத்தப்படுவதால் ஏற்படுகின்ற விபத்துக்களை தவிர்ப்பதே இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் நோக்கம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மதுபோதையுடன் வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீஸ் தலைமையகம் சாரதிகளிடம் பொதுமக்களிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மதுபோதையுடன் வாகனம் செலுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வாகன சாரதிக்கு மாத்திரமின்றி அந்த வாகனங்களில் செல்வோரின் உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் பிஸ்போஸ் தொகுப்பு அடுத்து வழமையாக உங்களை ஒரு ரம்யமான பகுதிக்கு அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பில் பேராதனை பூங்கா தொடர்பான காட்சிகள் காத்திருக்கின்றது. அந்த பசுமையான காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.